வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது எல்லாரோட கேள்வியும் என்னவா இருக்குங்க, எனக்கு நிறைய பணம் வரணும் சார், பணம் வரணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலையில் நம்ம இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம பயணிக்கிறதுக்கு கட்டாயம் பணம் தேவை. ஸோ பணத்தை கட்டாயம் நீங்கள் ஈர்க்கணும். நான் வந்து சிம்பிளாக நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுங்கள், கிராட்டிடியூடாக இருங்க, பணம் வந்துடும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு 10 வழிகள் இருக்குது. அதாவது சொல்லுவாங்க பணம் 10ம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், பணம் உங்களுக்கு வேணும்னா இந்த 10ஐயும் செய்யுங்க, கட்டாயம் உங்களை நோக்கி பணம் வரும். இன்கேஸ் பணம் உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நீங்கள் எந்த இடத்துல சிறப்பு குறைவான வேலை செஞ்சுருக்கீங்கிறத நான் சிறப்பாக தெளிவுபடுத்துகிறேன். கட்டாயம் உங்களை நோக்கி பணம் வரும். ஓகேங்களா? நான் இப்போ சொல்கிறதெல்லாம் எப்படின்னாங்க, ஒரு ப்ராக்டிக்கலான இம்ப்ளிமெண்டேஷனை தான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலில் எல்லாமே நான் சொல்கிறது என்னென்னா, என்ன ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனோ அதை எப்படி உணர்ந்தேன்னா அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த வழிகள், பணம் ஈர்க்கிற வழிகள் கட்டாயம் உங்களுக்கு பயன்படும். கட்டாயம் பாருங்கள். ஒரு 10 பார்ட் வருங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் என்ன சொல்கிறேனோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் சார் எனக்கு பணம் வரலன்னு கேட்காதீங்க. ஒவ்வொன்றையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ண பணம் வரலைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க என்னோடய நம்பருக்கு. அதை எங்கே சரி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு செயல்படுத்துகிறேன் வித்தவுட் எனி கன்சல்டிங் ஃபீஸ். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, பணம் நமக்கு தேவை. அளவு மாறுங்க. உங்களுக்கு ஒரு பணம் வேணும், அவருக்கு ஒரு பணம் வேணும், எனக்கு ஒரு பணம் தேவை. அது வந்து இங்கே ஒரு இஷ்யூவே கிடையாது. ஸோ பணம் உங்களுக்கு வந்து சேரணும், அது மட்டும்தான். அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பணம் வேணுங்கிறதுக்கு முன்னால் நம்ம பணத்துக்கும் மனசுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குங்க. அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆனால் தான் நம்மக்கிட்ட பணமே வரும். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பணத்துக்கும் மனசுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சால் தான் பணம் வரும். இந்த ரெண்டையும் ஒரு ஃப்ரீக்வன்சி பண்ணுறதுக்கு தான் நான் இந்த 10 வழிகளை நான் சொல்கிறேன். சிறப்பாக செயல்படுத்துங்க. அது என்ன ஃப்ரீக்வன்சின்னாங்க, இப்போ நமக்கெல்லாம் பார்த்தாங்க ஒரு 6 வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கோம். பார்த்திங்களா? நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பணத்தை மட்டும்தாங்க நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? அந்த பணத்தை பற்றின பல செயல்பாடுகள் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். இப்போ 6வது படிச்சிருப்பீங்க. 6 வயசுலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வயசு, ஒரு 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் அந்த பணத்தினை பற்றிய நிறைய நீங்கள் அதனால் வந்து கஷ்டமும் பட்டிருப்பீங்க, சந்தோஷமாக அடைஞ்சிருப்பீங்க. பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் பார்த்திங்கன்னா பல லேயராக அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். எப்படி ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பைக் வாங்கணும் இல்லை கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் கேட்டிருப்பீங்க, ஒரு 50,000மோ 1,00,000மோ. அவர் கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில் கொடுக்காமல் இருந்திருப்பார். அது உங்களுக்கு அப்படியே ஒரு கவலையாக அப்படியே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். நம்ம பணம் கேட்டோம், நம்மலாம் கொடுத்து உதவணும், அந்த ஃப்ரெண்டு நமக்கு பணம் தரலையே, பணத்துக்காக இப்படி ஆகிட்டானே, ஃபோன் கூட எடுக்கலையே, ரொம்ப அவமானமாக போயிடுச்சின்னு சொல்லிட்டு அது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். எங்கேயாவது இப்போ வேலை செஞ்சுருப்பீங்க, அவன் பணம் கொடுத்துருக்க மாட்டான், பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக பேசியிருப்பான் அந்த பணத்துக்கு, உடனே அது அப்படியே போய் ஃபார்ம் ஆகிடும். அந்த லேயர் வந்து உங்கள் மனசில் ஃபார்ம் ஆகிடும். அது என்னவா போய் ஃபார்ம் ஆகுது, அந்த பணத்தின் மேலே இருக்கிற ஒரு வருத்தம், ஒரு கவலை, ஒரு வேதனையாக அந்த மனசில் போய் அந்த லேயரில் ஃபார்ம் ஆகிடுது. இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் யாருக்கோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்க, உங்களால் கொடுக்க முடியாமல் போயிருக்கோம். அதாவது கடன் வாங்கியிருப்பீங்க, பணம் கேட்டிருப்பான், உங்களால் கொடுக்க முடியலன்னு சூழ்நிலையில் அவன் வந்து பார்த்திங்கன்னா கண்டபடி சத்தம் போட்டு போயிருப்பான், அசிங்கமாயிருக்கும், இல்லை ஒரு த்ரெட்டனிங் பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பணத்தினை பற்றிய இந்த பணம் இல்லாதனால தான்டா நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு அந்த லேயரில் மனசில் போய் ஒரு லேயரில் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யாராவது பணம் கொடுக்கணும், நம்ம கடன் கொடுத்துருப்போம், அவங்க அந்த பணத்தை தரணும், ஆனால் தராமல் 1 வருஷம் பண்ணியிருப்பாங்க, 2 வருஷம் பண்ணியிருப்பாங்க, 3 வருஷம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, கெஞ்சியும் பார்த்துருப்பீங்க. அவன் என்ன சொல்லுவான், பணம் வந்தால் கொடுக்க மாட்டோமோ, ஏன் அவசரப்படுறீங்க, இருந்தால் கொடுப்போம், ஏன் இப்படி அவசரப்படுறீங்க, சும்மா என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அவன் மேலேயும் வெறுப்பாயிடும். அதனால் ஒரு கோபம்ங்கிறது வந்து அந்த லேயரில் வந்து ஃபார்ம் ஆகிடும் அந்த மைண்டில். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த மைண்டோட லேயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவலை, வருத்தம், துக்கம், வேதனை, பொறாமை எல்லாமே வந்து சேர்ந்துருங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இத்தனையும் 6 வயசுலேருந்து இன்றைக்கி நீங்கள் 50 வயசுன்னா அத்தனை வருஷமாக அவ்வளோ லேயர், லட்சக்கணக்கான லேயர், ஏன் கோடிக்கணக்கான லேயர் உங்களை விட்டு அது மறைஞ்சால் கூட உங்களோட மனசில் அந்த லேயர் இருக்குது. ஸோ அந்த லேயரை வச்சுக்கிட்டு
நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணாலும் சரி, கிராட்டிடியூட் பண்ணாலும் சரி, இந்த பிரபஞ்சம் நமக்கு பணத்தை கொடுக்காது. ஸோ அப்போ எப்படி தான் சார் கொடுக்கணும்? அதை தூக்கணும். அதை தூக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சிறப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பயன்படுத்துங்க. கட்டாயம் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கலாம்.